ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்போயுமே வெள்ளை தோசையும் வெள்ளை இட்லியுமா சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா, அப்போ இந்த ராகி தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து 4 டம்ளர் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 3/4 டம்ளர் வந்து அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வறுத்த அரிசி மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா நீர் தோசை மாதிரி தான் ஊற்ற போகிறோம். அதனால் நல்ல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கேரட் 2, பச்சை மிளகாவும் ரொம்ப பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பச்சை மிளகா போடுங்க, இல்லை சில்லி ஃப்ளாக்ஸ் கூட போடுங்க. இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து நம்ம கையில் நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போடும்போது ஜீரகத்தோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நம்ம ராகி மாவு கொஞ்சம் சீக்கிரம் ஜீரணம் ஆகாதுன்றனால ஜீரகம் ஆட் பண்ணுறனால கொஞ்சம் சீக்கிரம் ஜீரணமாகும். கூடவே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சோன்னு வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு அடுத்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது. இந்த இது வந்து இன்னுமே நம்ம தண்ணி ஆட் பண்ணோம். இப்போ நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம ரெஸ்ட்டில் விடணும். அந்த வெங்காயம் அது எல்லாமே வந்து அந்த மாவோட நல்ல ஒரு ஃப்ளேவர் ஆகி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உடனே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் இதெல்லாம் நல்லா கரெக்டாக மேலே வந்திருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்து இருக்கட்டும். இதுக்கு வந்து நான் வெங்காய சட்னி வந்து செஞ்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். நம்ம நார்மலாக தோசை மாவு வந்து ஊற்றுற மாதிரி இல்லாமல் ஒரு கிண்ணத்தில் எடுத்து அந்த மாதிரி ஊற்றுங்க. அப்போ தான் கொஞ்சம் நம்ம ஒல்ஸாக வருதுல்ல, இதுக்கு பேர் தான் நீர் தோசை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சுட்டு கொடுக்க பசங்க, ஹஸ்பண்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. அதனால் என்னால் கரெக்டாக சட்னி வச்சு தோசையை வந்து காட்ட முடியல, டைம் ஆகிடுச்சு. அதனால தான் நான் தோசையை திருப்பி போட்டது ஊற்றுனது மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு கிண்ணம் அப்படி இல்லைன்னா கரண்டிலேயே ஊற்ற முடியும்னா கூட கரண்டிலேயே ஊற்றுங்க. நான் ஊற்றும்போது மாவோடைய தண்ணி எந்த அளவு இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. எப்பயுமே ஒரே மாதிரி ட்ரை பண்ணுறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தி ஃபுட்டு கூட இதே சேம் மெத்தடில் நீங்கள் கம்பு மாவு கூட ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக ரெசிபி டைப் பண்ணி அனுப்புங்க. பாய்.